ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 3 அண்டர் ரேட்டட் கிரிக்கெட்டர்ஸ் அரௌண்ட் த வேர்ல்டு பார்க்கலாம் வாங்க காய்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நம்ம இந்தியன் பேட்டர், பெஸ்ட் ஃபீல்டர்னு சொல்லலாம், மனிஷ் பாண்டே. ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் கிரிக்கெட்டர்ஸ்னால் இவர் ஃபஸ்ட்டு சொல்லியே ஆகணும். பிகாஸ் இவர் அந்த அளவுக்கு ஒரு ஜெம்மான ஒரு கிரிக்கெட்டர், ஒரு கன்னான ஒரு ஃபீல்டர். விராட் கோலி இருந்தனாலவோ என்னமோ தெரில, இவரோட ப்ரெசன்ஸ் வந்து ஓவர் ஷேடோ ஆகிடுச்சு டீமில். ஆல்சோ இவர் பயங்கரமான ஃபீல்டர், பாயிண்ட் ரீஜன் கவர்ஸ்லலாம் பயங்கரமாக கேச்சஸ் எடுத்திருக்காரு. அண்ட் சான்ஸ் கிடைக்கும் போது ஆஸ்திரேலியா டூர்லேயும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிறைய சேசிங்கில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு இந்தியாவுக்கு. பட் ஐபிஎல்லில் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ரீசன்ட் டேஸில் சொல்கிற மாதிரி பெருசாக இல்லை. ஆனால் அவரோட ஃபார்மும் கொஞ்சம் ரொம்ப டிப்பாக இருக்குது. ஸோ அவர் ஃபார்ம் இல்லாதனால இவர் மேபி இந்தியன் டீமுக்கு திரும்ப வந்தால் கூட சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அண்ட் மனிஷ் பாண்டே கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட ஃபீல்டிங் அண்ட் பேட்டிங். அவர் வந்து ரொம்ப கிளாஸியாக ஆடுவார், ரொம்ப ஹிட்டிங் பண்ணி ஆட மாட்டார். அவரோட பேட்டிங் வந்து ரொம்ப லாங்கான டெப்த்தான இன்னிங்ஸ் ஆடணும்னு நினைப்பார். ஸோ அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம். ஸோ செகண்டில் ரேட் பண்ணுற பிளேயர் வந்து ஜாசன் ராய். இவர் வந்து பிரெண்டன் மக்கலம் மாறி வருவார் நினச்சோம். பட் அவர் பயங்கரமான ஒரு ஹிட்டர் இந்த சென்ஸ். ஓப்பனிங்னாலே ஜாசன் ராய் அண்ட் அலெக்ஸ் ஹேல்ஸ் தான் ஞாபகம் வரும் இங்கிலாந்து டீமுக்கு ஒரு காலத்தில். ரெண்டு பேரும் பில்லர்ஸ் ஆஃப் இங்கிலாந்து கிரிக்கெட்டாக இருந்தாங்க. பட் ஜாசன் ராயோட ரீசன்ட் ஃபார்ம் அண்ட் அவரோட ரிட்டையர்மெண்ட், அண்ட் இப்போ அவர் கவுண்டி கிரிக்கெட் தான் ஆடிட்டுருக்காரு லைக். பட் அவர் ஆடின டைமில் அவரோட ஒரு மான்ஸ்டரான பிளேயர்னு சொல்லி ஆகணும். அவரோட டேஞ்சரஸ் ஹிட்டிங் வந்து பவுலர்ஸ்க்கு என்ன லென்த்து போடணும், எங்கே போடணுன்னு தெரியாத மாதிரி நிறைய சுச்சுவேஷனில் வந்து மாட்டியிருக்காங்க. ஒரு பிளேயர் தான். ரீசெண்டாக கூட கேகேஆருக்கு ஆடினார், ஒரு சில மேட்சஸ் ஆடினார், அப்புறமா வெளியில் பெஞ்சில் தான் இருந்தார். பட் டாப் 3ல இருக்கிற பிளேயர் வந்து ஸ்டீவன் ஸ்மித். நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், இவர் எப்படி நீங்கள் அண்டர்ரேட்டட் சொல்வீங்க அப்படின்னு. பட் இவர் என்ன தான் வெல் நோன் கமோடிட்டியாக இருந்தாலுமே நான் வந்து அண்டர்ரேட்டட் தான் சொல்லுவேன். பிகாஸ் டெஸ்ட்டில் வந்து கிடைக்க வேண்டிய ரெக்கக்னிஷன் கிடைக்கல. அண்ட் அவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஸ்டீவ் ஸ்மித். அண்ட் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இவர் யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும். பெருசாக டீம்ஸ் வந்து இவரை நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் டெல்லி கேபிட்டல்ஸ் ரீசெண்டாக ஆடினார், அதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் ராயல்ஸில் இருந்தார். ஸோ அந்த டைமில் நல்ல டீம்ஸ் யூஸ் பண்ணலை இவரை. அட்லீஸ்ட் ஓப்பனிங் விட்டுருந்தால் இவரோட பவர் பிளேயில் அடிக்க முடியும். இவரோட பிக் ஹிட்டிங் சிக்ஸஸ் அடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இவர் வச்சுட்ருக்காங்க. பட் நிஜமாக சொல்லலாம், இவர் வந்து ஒரு மாஸ்டர் மைண்ட் ஆஃப் த கேம். இவரோட கேப்டன்சி வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். டெஸ்ட் மேட்சஸில் ஆஸ்திரேலியாவுக்கு பண்ணும்போது பயங்கரமான மேட்சஸ்லாம் சீரீஸ்லாம் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஒய் நாட் ஸ்டீவ் ஸ்மித்? இன் அப்கமிங் ஃபியூச்சர்ஸில் ஐபிஎல்லில் ஸ்டீவ் ஸ்மித் எந்த டீமுக்கு போவார் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு சிஎஸ்கேக்கு வந்தால் டோனி பார்த்துப்பாருன்னு எனக்கு தோணுது. உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ்.